என்ன அப்படி தூங்குறீங்களா? எந்திரிச்சு உட்காருங்க முதல்ல. ஏய் எந்திரிக்க சொல்லுங்க ஐயா. முதல்ல 40,000 ரூபா கொடுத்து நாடகம் வைக்கிறது, மொட்டை குண்டி டான்ஸை மட்டும் கட்டிக்கிட்டு ஏறுறது, நாடகம் வச்சோன்னா மட்டமல்லாக்கா பொழந்துக்கிட்டு தூங்குறது. அப்புறம் பெருங்குளூர் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு அந்த டான்ஸுக்கு அதை ஆடலை, வந்த பப்புனுக்கு இது சரியில்லை அப்படின்னு எது நல்லா உருத்தான கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு பப்புனுக்காரு. அருமையா சொன்னாரு. கட்லா மீன் எடுத்து புருஷன் சரியில்லைன்னு குழம்பு வச்சு ஆளும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அப்போ அந்த புருஷன் அந்த பொம்பளைக்கு எவ்வளோ ஒரு டார்ச்சல் கொடுத்துருந்துருப்பேன். ஆண்டா எடுவட்ட எரும மாட்டுப்பேல. சார் ஜெயரமேஷ் அவர்களே நல்லா இருக்கீங்க? உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. அதே போல் இங்கே நாடக அமைப்பாளருமான அன்பு அண்ணன் ஆரூர் அண்ணன் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடியோ சமைத்து கொண்டிருக்கும் அன்புக்கு கொஞ்சனாவது கலராக இருக்கிறியா? கொஞ்சனாவது கலராக இருக்கிறியா? நான் கேட்குறேன். நான் தான் இப்படி பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து ஊரை ஏமாத்துறேன், நீயுமா? அட கடவுளே, பேரை நான் துறப்பாண்டியா? நல்லா நல்லா ஏற்றி வைப்பா. எனக்கு ஏற்றி வச்சியேன்னா உனக்கு நான் கந்தரக்கோட்டை பக்கத்தில் காந்தி சிலைக்கு பக்கத்தில் 2 பணியார கடை இருக்கு, பணியாரம் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா என் ஊர் கந்தரக்கோட்டை தானே, அதனால ஆரம்பிச்சிருமா? இங்கே உண்மைக்குமே எவ்வளோ சிறப்பாக இருக்கா பத்தியில. ஆமாம், யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு அன்பு உள்ளம் தம்பி பாண்டி அவர்களுக்கு எங்கள் நாடக கலைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்படிங்க. அப்பாவை பற்றி நல்லாவே பண்ணீங்க. அப்பாவை மட்டும் தூக்கி தூக்கி வச்சு பாடுறியே. என் அம்மாலாம் எங்கேயா போனாங்க? வாயில வாழைப்பழமா இருக்கு. நீ அப்பா இல்லாம வந்துட்டியா? ஏன் நீ அம்மா இல்லாம ஏறிக்கிட்டு வந்துட்டியா? பேசாம அப்ப மூடிக்கிட்டு வாக்காரு முதல்ல. அப்ப நானும் சொல்லவே இல்லையே. எகத்தால பேச்சு பேசாதன்னு பல வாட்டி எச்சரிக்கிறேன் ஜெயரமேஷ். எல்லாரும் பாத்து பொட்டிய ராவி புடுவேன். என்ன எல்லாரும் பாக்குறாங்க? அம்மா வாங்குறேன்னா நான் கழட்ட முடியாடா? ஏம்மா அம்மா ஐயான்றது ஒரு மரியாதை கூடிய சொல்லுவாங்க. மரியாதை உன்னை போட்டு 2 அடி அடிக்கிறாங்க மரியாதை. அக்கான்னு கூப்பிடவா? நீங்க இந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிமே பேச மாட்டேன். சரிக்கா போதுமா? அக்கா சொன்னா போதுமா? ஏன் அக்கான்னு பல ஜோலி வச்சு பார்த்து போடுவேன். போதும்மா. ஆமா, இந்த மாதிரி நாடக உலகத்தில் அசிங்க ஆசா ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். எந்த கெட்ட வார்த்தையோ இல்லை அசிங்கமாக பேசுகிறதோ எனக்கு தொழிலை பிடிக்காத விஷயம். அசிங்கமாக பேசுகிற ஆம்பளையில் கண்டாலே அரட்டி தள்ளி நிற்பேன் நாடு. சரியா? ஆரம்பிச்சோமா? பிடிங்க. டேய் அடிக்கிறல தாரதப்படலாம் கிளியணும். என்ன இந்த பண்ண சொல்கிறேன்? உட்காரு. கூத்தும் இல்லை, குண்டியும் இல்லை, மண்டையும் இல்லை. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டிக்கு வந்து விட்ட சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டிக்கு வந்து விட்ட சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டிக்கு வந்து விட்ட சிங்கம். இல்லவே சொல்வேன் நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆனந்த காணுமே என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டிக்கு வந்து விட்ட சிங்கம். வந்திடுங்க நேரமாச்சு. எத்தனை மணிக்கு உன்னை வர சொல்லி எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? எத்தனை மணிக்கு உன்னை வர சொல்லி நீயும் எத்தனை மணிக்கு இப்ப வந்திருக்கடி? எத்தனை மணிக்கு உன்னை வர சொல்லி மாமா எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? கொஞ்ச நேரம் உன்னை பார்க்க ரொம்ப நேரமா மொத்த எதிர்பார்த்து இலக்கா குடிக்கடி. அது எத்தனை மணிக்கு உன்னை வர சொல்லி நீயும் எத்தனை மணிக்கு இப்ப வந்திருக்கடி? சொல்லி கொடு. மூணு முடிச்சு மாமா மாமா மாமா
குடு சொல்லி கொடு இல்லைன்னா என்னையா நிக்கணும் இந்த செத்த கலவிகளை வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி லொடுக்குலோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காத விஷயம். சரி. காலை தூக்கவும் கையை தூக்கவும் குண்டி அடிக்கவும் தப்பா பேசிட்டேனாடா பல்டி அத குண்டிக்கரணை அடிக்கவும் அதை கட் பண்ண இந்த நாடத்துக்கு சித்தாள் வேலைக்கு போயிடலாம்யா. அங்கே போனாலும் ஒத்த வடை 2 டீயோட சோழியம் வந்து இந்த கொத்தனாருங்க சட்டியை தூக்கு சட்டியை எந்த சட்டியம்மா? அந்த ஆளு சொன்னது சாந்து சட்டியா? அந்த ஆளு சொன்னது சாந்து சட்டிய. சுள்ளங்குடி ஜெயரமேஷ் நான் தூக்குனது ஏன் சட்டிய. ஆத்தாடி ஆத்தி 4 பேத்துக்கும் சட்டி தூக்கவா? வேணாம் வேணும். நீ விருப்பப்பட்டினா அந்த அகர ஆறுமும் சைடுல உட்கார்ந்து பெருங்குளூர்ல யாரும் கொத்தனார் இருக்கிறீங்களா? அப்ப இருப்பாங்கல்ல. இருக்கிறீங்களா? மூடிக்கிட்டு உக்காரு முதல்ல. தேர எழுத்து தெருவுல விடுறானேடா. நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி சுள்ளங்குடி ஜெயரமேஷ் அவர்கள் பாடி ஜெயிக்க வேண்டும். சரி. பாடி ஜெயிச்சுட்டாருனா எங்க ஏரியா முன்னிலையில சொல்றேன், நீ எனக்கு புருஷன அக்ரிமெண்ட் போட கொடுக்கணும். எத்தனாவது புருஷனா? 45வது புருஷனா. அப்ப நான் வரல இந்த போட்டிக்கு. முத புருஷனா இருந்தா என்னடா ஆம்பளை 2 கல்யாணம் பண்ணி விட்டா தகத்து எரியறிய, 2 பொம்பளை 2 கள்ள புருஷ வச்சுக்கிட்டோம்னா குத்துது குடையாது. என்னடா தமிழ்நாடு. அப்ப நீ உடைச்சா மஞ்சட்டி, நாங்க உடைச்சா இந்த சட்டியா? முதல்ல அத பேசுறதுக்கு எங்க தலைவர் தங்கராஜ் நீ எதுக்கு வந்திருக்கிறன்னு கேக்குறேன். பாடுறதுக்கு தான் வந்திருக்கேன். எடேங்கப்பா பயங்கரமான சொரட்ட பயலா இருக்கிறிய. அதுதான் உண்மை. நல்லா செய்வாங்க. நான் என்ன பாட்டு பாடினாலும் பாடுவீங்களா? பாடுறேங்க. பாடணும். நீங்க பாடி ஜெயிச்சிங்க பாருங்க. பின்னால உட்காந்து அந்த ரோஸ் சட்டை முன்னால வராரு பாரு, தெரியலையா? இங்க திரும்பப்பா சாமி. எப்பா இங்க திரும்ப திரும்படி அழகி குண்டி வேற தாம்பள குடும்பத்துக்கு ஆகவே மாட்டானா. அட்டை தருத்திரியா குண்டிய திருப்புன கொலட்டு தாயடி மயனே உன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. திரும்பக்கிட்டு போதல உனக்கெல்லாம் நான் பொண்டாட்டியா வைக்கல. வாச்சிருந்தேன்னா அம்பிடுத்தேன். என்ன செஞ்சிருப்ப? கந்தரக்கோட்டை வெள்ளமணியன் கோயில வச்சு ஒரே குத்துத்தே உன்னைய ஊம குத்தாவே குத்தி இருந்திருப்பேன். அப்பா மாதிரிமா அவர். ஏமா யாரு? அவர்தான். நான் எந்த ஆம்பளையும் அப்பா அண்ணன் தம்பின்னு ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் அன்னைக்கு தான் அண்ணன் சொன்னா அன்னைக்கே சொல்லிய முடிச்சு விடுவாங்க. அதுக்காண்டி இளைஞர்களை கூட நம்பிடுவேன். இந்த மாதிரி கிழவைங்களை நம்பவே மாட்டேன். அதனால பாடுவோமா? பாடுங்க. துறப்பாண்டி ஏத்துப்பா. நீ நல்லா ஆப்ரேட் பண்ணியனா ராதாச்சுவோட கிளுகிழுப்போ உனக்கு தான். உன் பொய்யான பொத்திக்கிட்டு உக்காடுற. ஆமாம் ஆப்ரேட் பண்ணுவியா? இந்த நாக்கை சுழட்டுறது, இந்த புருவத்தை தூக்குறது, இந்த கம்பெனி போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. ஆள் இப்போ தான் பளபளன்னு இருப்பேன். காலையில் காரிக்கிட்டு இதில் துப்பிக்கிட்டு போவேன். நாடு தெரியாமல் ஏமாறுறவாரு. ஏற்று முதல்ல மேலே வைங்க மாமா. கடலை கொள்ள ஓரத்தில் கடலை கொள்ள ஓரத்தில் கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே அந்த கடப்புறா அந்த கடப்புறா அந்த கடப்புறா கலஞ்சோடனே அந்த கடப்புறா கலஞ்சோடனே எனக்கு கலங்குதையா என் மனசு என் மனசு என் மனசு அடி கலங்குதடி என் மனசு என் மனசு. கொள்ள ஓரத்துல சோழ கொள்ள ஓரத்துல பெருங்கலூர் சோழ கொள்ள ஓரத்திலே அடி சோழ கொள்ள ஓரத்திலே சோழங்கல்ல ஓரத்திலே பெருங்கலூர் சோழ கொள்ள ஓரத்திலே அந்த ஜோடிப்புறா அந்த சோடிப்புறா அந்த ஜோடிப்புறா ஓடி போக அந்த சோடிப்புறா ஓடி போக சோறுதையா என் மனசு என் மனசு என் மனசு தோணுதடி என் மனசு என் மனசு. எதை பண்ணாலும் பாடுற. பாடுறதுக்கு தானமா வந்திருக்கேன். உன்னுடைய வாசிப்புக்கு என்னுடைய கப்பு பரிசு. அப்படியா? சரி கும்பிட்டான் பாரு. இந்த மாதிரி கும்பிடுறவன நான் உலகத்துல இவ மாட்டேன். கப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஏன் கப்ப நீ இது பண்ணி என்ன பண்ண போற? அப்படி நீ ஜாகிர வரையும் பொட்டிய காலு புண்ணு அமுக்கிட்டு ஜா வேண்டியத. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராசி சோழங்குருணி தங்கராஜ். எத்தனையோ ராஜாவை நானும் சந்திச்சிருக்கேன். அண்டம்மா முனிவர் ஊரா எதுக்குள்ள அடக்கம்? அதுக்குள்ளத்தான் அடக்கமா. அப்படி சொல்லு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு தான். அப்படி சொல்லுமா? சரியா? ஆமா. சோழங்குருணி தங்கராஜ், ஓக்கூர் முத்துராஜ். ஏமா ஒக்கூருமா? ஒக்கூர் யூடியூப்ல பார்த்துட்டு ஊர்க்கார உன்னை பிச்சை போறாங்க. உன்னை எதுக்கு பிக்கிறாங்க? ஓனா பச்சை போட்டாக்க அப்புறம் சுழிச்சு விட்டாக்க அப்புறம் ஓக்கூர் தான் சொல்லுவாங்க. ஒக்கூர் கடுகு சந்த ராக்கெட் ராஜ், சம்மங்குளம் சமூக ராஜா. ஆமா முகிழ்த்தன் சக்தி ராஜா. ரொம்ப சிரமமா இறக்குமா ரொம்ப ஏத்தா அவுத்து உள்ளம் பார்த்தா எல்லாம் பொன்னம்பளம் மாதிரியே உட்காந்துருக்குறாங்க. எத்தா எங்கத்தா வர எத்தா உட்காருத்தா உட்காரு. ஒவ்வொரு பாட்டா காமிக்க போறேன்.
இதை பார்த்துட்டு போய் நீ விருந்தாடியே நல்லா கவனிக்கணும். என்ன என்ன பாட்டு தம்பி நீங்க சொன்னீங்க? நான் பாடி இருக்கேன். அப்படியா? ஆமா, பாட்டு அது என்னையா பாட்டு? சிறப்பான பாட்டு. தமிழ்நாட்டுல இளைஞர்கள்ல இருந்து பெரியவர்கள்ல இருந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டு. இந்த பாட்டை எழுதினவருக்கு நான் தங்கத்துல காப்பு போடணும். அப்படி என்னமா பாட்டு? ஆத்தால வந்து சேர்ந்துருக்காங்க. தூத்துக்குடி கொத்தானாரு, தூக்கிக்கிட்டு குத்துனாரு, குத்துனாரு, வாயில திருப்பியா போட்டு கொளுத்த. நான் தான் பாடுறேன்னு நீ என்ன நீ என்ன பாடுன? என்ன பண்ண? தூத்துக்குடி கொத்துனாரு, தூக்கி போட்டு கொத்துனாருன்ற. நான் பெருங்காலூர் கொத்துனாரு, ராதாச்சிலிய கொத்துனாரு. அப்புறம் ஓன் ஜவுரியத்துக்கு நீ பாடினா அப்புறம் ஏன் ஜவுரியத்துக்கு தான் நான் பாடுவேன். இதெல்லாம் நீ எனக்கு ஆர்டர் போடக்கூடாது. மூடிக்கிட்டு உட்காரணும் சரியா? ஓன் ஜவுரியா ஏன் ஜவுரியா? நீ என்ன பெரிய மம்மா கொடுக்க? சரி, ஒரே அட்டி அவனை போடுற வாய் தெரிச்சு போயிட நினைச்சுக்க. சொல்லி வைடா முதல்ல. உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாது. சொல்லி வைடா. உன்னை மாதிரி எனக்கு பேச தெரியாது. அட்டி என் தலைவன் தங்கராஜ் இருக்காப்ல, அவர் பேசிக்கிறாப்ல. தலைவர் நக்கறாரு. யானை எலச்சிச்சுனா எலி ஏறிக்கிட்டு அட்டிக்குமா சரியா? என் ஊர் ஏரியாவுக்கு வந்திருக்காரு. புதுக்கோட்டைனா என்ன பேர் தெரியுமா? என்ன? பழைய கொட்டைய பூரா புதுப்பிக்கிறது தான் புதுக்கோட்டை. அப்படியா? சரி சரி பாத்துருவோம். நீ ஏன் அவரான இன்னைக்கு இந்த மேடையில தெரிஞ்சிரும்ல. ஒண்ணு அவன் கொட்டை தெரிக்கணும், இல்லன்னா சேரமேசு கொட்டை நானா தெரிக்கணும். ஏன் எதுக்கு உனக்கு இந்த ஆசை? உனக்கு கொட்டையே இல்ல. ஓகே. அண்ணா அவனா அத்த பொண்ண பாறனா, அண்ணா அவனா அத்த பொண்ண பாறனா, ஏன்னா ஏன்னா இவ எலும்பச்சம்பள கலரனா, ஏன்னா ஏன்னா எலும்பச்சம்பள கலரனா, அண்ணா அவனா அத்த பொண்ண பாறனா, அண்ணா அவனா அத்த பொண்ண பாறனா, ஏன்னா ஏன்னா இவ எலும்பச்சம்பள கலரனா, ஏன்னா ஏன்னா எலும்பச்சம்பள கலரனா. குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. பந்தலில பாவக்கா தொங்குதையா லோலக்கா, அடி பந்தலில பாவக்கா தொங்குதடி லோலக்கா, பந்தலில பாவக்கா தொங்குதையா லோலக்கா, பந்தலில பாவக்கா தொங்குதடி லோலக்கா. கண்ணெல்லாம் கரிகிருச்சையா? இல்ல நீங்க தானே மாமா காட்டு காட்டு. நீங்க தான் போதுமா, நீ எத்தனை வட்டை தான் காட்டுவ? இதோட நீயே காட்டும் போது நான் காட்ட மாட்டேன். மூடி முண்டை உட்காந்து வாசி முண்டை முதல்ல. சூப்பர்மா. குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, ஆமா குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, பந்தலில பாவக்கா குங்குதடி லோலக்கா. சந்திக்கணும். சகலகலா வல்லவென்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில்